ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கண்ணுக்கு ஒரு வைத்தியம் சொல்ல போகிறேன், கேட்டு பார்த்து செய்துக்குங்க. அதாவது அந்த மாதிரி என்னோடய ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது போல் பார்த்து செய்துக்குங்க. எனக்கு கொஞ்ச நாளாக கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. டாக்டர்கிட்ட போனேன், மருந்தெல்லாம் பார்த்தா பிறகு 2 கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி போவோம், ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதுக்குள்ளே நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க எனக்கு ஒரு வைத்தியம் சொன்னாங்க, நான் செஞ்சேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு, இப்போ பரவாயில்ல, பிறகே இல்லை, டாக்டர் வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் சொன்னாங்க. சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமேன்ற ஒரு ஆசையில் நானும் செஞ்சு பார்க்குறேன். இப்போ இது நந்தியாவட்ட பூங்க. இந்த பாருங்கள், இது நந்தியாவட்ட பூவு. 5 இதழ் இருக்குங்க இதில். அந்த பூ குண்டு பூ எடுக்கக்கூடாது. இந்த 5 இதழ் இருக்கிற பூ மட்டும் எடுத்துன்னு வரணும். ஒரு 10 பூ எடுத்துக்கோங்க. நல்லா அலசிடுங்க. ஒரு நல்லா பியூர் தண்ணியில் ஒரு கொஞ்சம் தண்ணி, சும்மா அந்த ஒரு இன்ஜெக்ஷன் பாட்டில் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த பூவை இதழை மட்டும், இந்த பாருங்கள், இந்த இதழ் மட்டும் கிள்ளி இந்த 10 பூ தண்ணியில், இது பாருங்கள், தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அது 3 மணி நேரம் அந்த தண்ணியில் ஊறணுங்க. அந்த பூவை அந்த தண்ணியில் ஊறின பிறகு அதை நம்ம வைத்தியமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இது ஒன்று போடுறேன். நான் கண், மூக்கு, வாய்க்கு ஒரே லைன் தானே, எல்லாருக்குமே தெரியும். அது எனக்கு கண்ணில் மருந்து போட்டால் முந்திலாம் வாய்க்கு வரும். இப்போ கொஞ்ச நாளாக வராமல் இருந்தது. அப்போ தான் நான் டாக்டர்கிட்ட போனதுக்கு, கண்ணுக்கும் மூக்குக்கும் வரையில் அடைப்பு இருக்குது உங்களுக்கு, அதனால தான் கண்ணில் தண்ணி வருது, அழுக்காக வருதா வெள்ளையாக வருதா, தண்ணி வெள்ளையாக தாங்க வருது அப்படின்னு சொன்னேன். அப்படி அடைப்பு இருக்கிறதால உங்களுக்கு கண்ணு பேர் ஆப்ரேஷன் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நான் தற்செயலாக இந்த வைத்தியம் செய்து பார்த்தேங்க. இப்போ இந்த மருந்து நான் இந்த தண்ணியை கண்ணில் விட்டு இப்போ கண்ணில் விடுறது வாய்க்கு வருதுங்க. அப்போனா அந்த ஒரு துவாரம் அடைப்பு கிளியர் ஆயிடுச்சுன்னு தானுங்க அர்த்தம். இன்னும் அதனால தான் நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதனால் இப்போ முதல் நாள் நான் இது மாதிரி செய்து தண்ணியில் போட்டு கண்ணில் ட்ராப்ஸ் மாதிரி விட்டேன். ஒன்று எரிசல் அடிச்சது, தண்ணி மட்டும் அழுக்கு வெளியே வந்தது, அவ்வளோதான். செகண்ட் நாள் விடுக்கும்போது கண்ணு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வருது. அப்போ என்ன ஆகுது, கண்ணில் அழுக்கு வரும்போது அந்த துவாரத்தினுடைய அழுக்கு நமக்கு வெளியே வரும்போது அந்த பாதை கிளியர் ஆகுதுன்றது தெரியுது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். சரி, நம்மளை போல் 4 பேர் செய்து பார்க்கட்டும் அப்படின்னு தான். ரொம்ப முடியாத, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற டைம் இல்லாதவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க செய்ய முடியாது. இந்த தண்ணி வந்துன்னே இது குழந்தைங்களுக்கு கூட வருதுங்க தண்ணி. இப்போ புத்து காலத்துக்கு என்ன டிவி பார்க்குதுங்க, செல்லை பார்க்குதுங்க, அதனால கண்ணில் தண்ணி வருது. சிம்பிள் வைத்தியம் தாங்க, அதை செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், 3 மணி நேரம் இந்த தண்ணியில் ஊறணுங்க. தண்ணியில் ஊறின பிறகு இது போல் உங்கள் வீட்டில் சொட்டு மருந்து பாட்டில் இருக்கான்னு பாருங்கள். அந்த பாட்டிலை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு 3 மணி நேரம் ஆன பிறகு அதில் ஊற்றிட்டுங்க. மீதி இருந்தாலும் கீழே போட்டுடுங்க. டெய்லி பூ எடுத்தாந்து கூட செய்தால் நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் ஒரு 3 நாளுக்கு எனக்கு போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் 3 நாளில் போட்டு தான் இருக்கிறேன். இப்போ 3ஆம் நாள் முடிஞ்சிடுச்சு. இது செகண்ட் டைம் எடுத்துன்னு வரும்போது தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு காட்டலாம் அப்படின்னு செகண்ட் டைம் இது எடுத்தாந்து நான் செய்கிறேங்க. இப்போ 3 மணி நேரம் இதை ஊறின பிறகு இந்த மாதிரி போட்டுட்டு கண்ணில் விட்டு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எனக்கு ஓகேவா ஆன பிறகு தாங்க நான் வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய் மக்களே.